வணக்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குங்குமம் தவறது, தாலி, மெட்டி இது எல்லாம் கழண்டு விழுகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான். கல்யாணமான பெண்களோட கழுத்திலிருந்து தாலி கழண்டு விழுந்தா நம்ம ரொம்ப பயப்படுவோம். மெட்டி, தாலி, அதே மாதிரி கோவிலில் பிரசாதம் வாங்கும்போது கை தவறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கும். கை தவறிடுச்சே, கழண்டுருச்சே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப மனசு படப்படன்னு இருக்கும். கல்யாணமான பெண்களோட கழுத்திலிருந்து தாலி கழண்டுறது, மெட்டி கழண்டுறது, கோவிலில் நம்ம வாங்கக்கூடிய பிரசாதம் கை தவறி கீழே விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மனசு ரொம்ப படப்படன்னு இருக்கும். கெட்ட சகுனமாக இருக்கே, இப்படி நடக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயப்படுவோம். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கல்யாணமான பெண்களோட கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கழண்டு விழுந்தா அது அபசகுணமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. கோயிலில் கூட்டத்தில் நம்ம வாங்கக்கூடிய பிரசாதம் கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா அது நம்மளோட அஜாக்கிரதையால் மட்டும்தான் நடக்குதே தவிர அது அபசகுணம் கிடையாது. தாலி கழண்டு விழுகிறது, மெட்டி கழண்டு விழுகிறது, இல்லை காணாமல் போகிறது, இந்த மாதிரி நடக்கக்கூடியது கணவரோட மாங்கல்ய பலத்தை அதிகமாக்கி கொடுக்கும். குளிக்கும்போது தாலி கழண்டு விழுகிறது, கால் விரல்ல இருந்து மெட்டி கழண்டு விழுகிறது, அதை அபசகுணமாக நம்ம நினச்சி ரொம்ப பயப்படுவோம். அதே மாதிரி குங்கும கைத்தவரி கொட்டினாலும் பயப்படுவோம். பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி வச்சு விளக்கு தானே அணைஞ்சாலும் நம்ம ரொம்ப பயப்படுவோம். அபசகுணமாக இருக்கே, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை மீறி நடக்கக்கூடிய செயல்களை மட்டும்தான் நம்ம சகுனமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கெட்ட சகுனமாக எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் வெளியே கிளம்பும்போது வாசல்ல நன்றிங்கன்னா மேலே கார்டன் தென்பட்டா அது நல்ல சகுனம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள தான் சகுனமாக நம்ம எடுத்துக்கணும். தாலி கழண்டு விழுகிறது, மெட்டி, கல்யாண மோதிரம் காணாமல் போகிறது, இது எல்லாமே நல்ல சகுனம் தான். இதனால் மாங்கல்ய பலம் அதிகமாகும். வீட்டில் பூஜை ரூமில் காமாட்சி விளக்கு தவறுனா பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கண்டா, பாம்பு நம்ம மேலே ஏறுற மாதிரி கனவு கண்டா, குங்குமம் விபூதி தவறுற மாதிரி கனவு கண்டா, பெரிய விபத்தில் சிக்கி சின்ன காயத்தோட தப்பி பிழைக்கிறது, இந்த மாதிரியான கனவுகள் கண்டா கிரக தோஷங்கள் நம்மளை விட்டு விலகக்கூடிய அறிகுறிகளாக இருக்கும். பெண் தெய்வங்களான துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்களுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே புனிதமாக கருதக்கூடிய தாலி, மெட்டி, கல்யாண மோதிரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தவறும்போது நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஆனால் அது அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம ஒரு யோகமாக எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளை நம்மளே உருவாக்கி நம்மளை குழப்பிக்கிட்டு இல்லாமல் நல்ல மன தைரியத்தோட கடவுளை பிரார்த்திக்கிறது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பூஜைக்கு வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருந்தா அதை அபசகுணமாக எடுத்துக்க வேண்டாம். கோவிலில் பூஜைக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்தா அதுவும் நல்ல சகுனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அப்படி தேங்காய் அழுகி இருக்கும்போது தேய சக்திகள், கண் திருஷ்டி இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து நீங்கி வெளியே போகுது அப்படின்னு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் உடைக்கும் போது தேங்காயில் பூ இருந்தா நல்ல பணவரவு, நல்ல லாபம், எதிர்பார்க்காத விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும் அப்படின்ற சகுனமாக இருக்குது. உடைக்கக்கூடிய தேங்காய் கொப்பரையாக இருந்தால் அந்த வீட்டில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்கள் நைட்டு விளக்கு வச்சதுக்கப்புறம் அழுகக்கூடாது, காலை ஆட்டக்கூடாது, மல்லாந்து படுக்கக்கூடாது, விளக்கு வச்சதுக்கப்புறம் வளையல்களை கழட்டக்கூடாது, கல்யாணம் ஆன பெண்கள் கைகளில் வளையல் போடாமல் இருக்கக்கூடாது, வளையல் போடாமல் உணவு பரிமாறக்கூடாது, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை விட்டு வெளியே போனால் நைட்டே திரும்பி வந்துடணும், மற்றவங்க வீடுகளில் தங்கக்கூடாது. வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு விளக்கெண்ண தீபம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. வீட்டில் குறைஞ்சது 2 விளக்கு ஏற்றணும். குத்து விளக்கு கிழக்கு பார்த்து வைக்கணும், துணை விளக்க வடக்கு பார்த்து வைக்கணும். தெய்வங்கள் முன்னாடி ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது, பூக்களை வச்சு தான் தீபத்தை அணைக்கணும். கோயிலுக்கு போகும்போது பூஜை பண்ணும்போது பெண்கள் முடியை விரிச்சு போடக்கூடாது. துளசி, வில்வம் இதையெல்லாம் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, சாயங்காலம், இரவு நேரம் பறிக்கக்கூடாது. வீட்டில் பூஜை செய்யும் போது பூத்தட்டை மடியில் வச்சு பூவை எடுத்து போடக்கூடாது. வீட்டை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில துடைக்கக்கூடாது, மற்ற நாட்களில் துடைக்கலாம். அப்படி வீடு துடைக்கும் போது தண்ணியில் ஒரு கை கல்லுப்பு போட்டு துடைச்சா கண் திருஷ்டி நீங்கும். வீட்டில் பணப்பெட்டியை தென்மேற்கு திசையில் கிழக்கு பார்த்து இல்லாட்டி வடக்க பார்த்து வைக்கலாம். அதே மாதிரி வடமேற்கு திசையில் கிழக்கு பார்த்து வச்சா
பணம் அதிகமாக சேரும்.